ஹவ் டிட் யுவர் டே கோ கைஸ்? என்னோட டே ரொம்ப நல்லா போச்சு. நான் இன்னைக்கு என்னோட ஹேர் கட் பண்ணேன். ஸோ ஒரு மேல் சலூனில் போய் ஃபீமேல் பண்ணுறதுங்கிறதே ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். பட் பக்கத்தில் இருந்தனால கண்டிஜென்சின்னு சொல்லிட்டு பண்ணேன். இட் டர்ன்ட் அவுட் வெல். ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். அண்ட் கம்மிங் பேக் டு த நெக்ஸ்ட் திங், இன்னைக்கு சமைக்கிறதில அவ்வளோவா ஃபோக்கஸ் பண்ணல. அம்மா சமைச்சாங்க. ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டேன். நிறைவா இருந்தது மனசுக்கு. ம். அப்புறம் பெயிண்டிங் பண்ணேன். எனக்கு என்னன்னா ஆக்சுவலா இன்னைக்கு எனக்குள்ள ஓடிட்டுருந்த விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு பிடிச்சவங்க இருக்கிறனால தான் நம்ம லைஃப்ல ஓடணும்னு நெனைக்கிறோம். இல்லாட்டி சம்வேர் வி கெட் ஸ்டாக்னேட்டட். நம்மளுக்குன்னா மோட்டிவேஷன் கம்மியா இருக்கும். இந்த சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்னஸ் கிடைக்கும்போது வி ரன் அன் எக்ஸ்ட்ரா மைல்னு தோணுது. அதுக்கப்புறம் ஃபியர்ஸ் என்னை சுற்றி நிறைய இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். எஸ்பெஷலி டுவர்ட்ஸ் மை லவ்டு ஒன்ஸ். அவங்க நல்லா இருக்கணும், அவங்க எந்த வகையிலையும் காயப்பட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு இப்போது என்னோட கவலை பெருசாக தெரியல. பட் மற்றவங்களோடது பார்க்கும்போது என்னோடது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாஸ் திங்கிங் அபவுட் ஆல் தீஸ் டைம். அதை நினச்சிட்டே பெயிண்ட் பண்ணேன். அப்புறம் சைமல்டேனியஸாக எனக்கு வந்து 2 சேனல் ரொம்ப பிடிக்கும். வாய்ஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராமா பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு சேனல், அண்ட் மைக் ஸ்டோரி. இவங்களோடது தான் நான் இப்போ கரண்ட்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா தாக்கி தமிழ் பார்த்துட்ருந்தேன். ஸோ இப்போ லைட்டாக ஷிஃப்ட் ஆகிருக்கேன் கைஸ். இவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் நான். இஃப் யூ லைக் ட்ராமாஸ் ஆனால் ஷார்ட்டாக எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா யூ கேன் see their சேனல். ஆன் த ஹோல் நைட்டு வந்து நான் சப்பாத்தி சாப்பிட்டேன். காலையில் வந்து பழைய சாதம் வடுமாங்காய் சாப்பிட்டேன். மத்தியானம் சாம்பார் சாதம், பிரிஞ்சால் கறி, அதுக்கப்புறம் மோர் சாதம் வித் லெமன் ஊறுகாய் சாப்பிட்டேன். ஸோ தட்ஸ் ஹவ் இட் வென்ட். ஹாப்பி டு ஷேர் கைஸ் உங்ககிட்ட என்னோட டே எப்படி போச்சுன்னு. இட்ஸ் லைக் டாக்குமெண்டிங் மை ஜேர்னி வித் யூ பீப்புள்.